ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கொழுக்கட்டையில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குங்க. பெரும்பாலும் அரிசி மாவு வச்சு தான் நிறைய வகையான கொழுக்கட்டை செஞ்சுருப்போம். இன்றைக்கி கோதுமை மாவு இனிப்பு கொழுக்கட்டை ரொம்ப சாஃப்டாகவும் அதே சமயத்தில் நல்ல ருசியாகவும் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நிஜமாகவே அந்தளவுக்கு ருசியாக இருந்ததுங்க. எவ்வளோ செஞ்சாலுமே பத்தாது. எல்லாருமே விரும்பி கேட்டு வாங்கி சாப்பிட்டாங்க வீட்டில். கண்டிப்பாக நீங்களும் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். கொழுக்கட்டைக்கான மேல் மாவு ரெடி பண்ணுறதுக்கு 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துருக்காங்க. அதை ஒரு கடாயில் சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்துக்கலாங்க. நம்ம இந்த மாதிரி வறுத்துட்டு பண்ணும்போது கொழுக்கட்டை நல்லா சாஃப்டாக இருக்கும். அதே மாதிரி மணமும் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வறுத்துட்டு மாவை ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுருங்க. இது இப்படியே இருக்கட்டும். இப்போ அடுத்து ஒரு 1/4 கப் அளவுக்கு உடைச்ச வெல்லம் அதை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு 1 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி இதை கரைச்சிக்கலாங்க. இப்போ இந்த கரைச்ச தண்ணியை ஊற்றி தான் நம்ம மேல் மாவை பிசைய போகிறோம். கோதுமை மாவுன்றதுனால கொஞ்சம் அதுலேயுமே ஸ்வீட்னஸ் இருந்ததுன்னா நம்ம சாப்பிட்றதுக்கு நல்லாவே ருசியாக இருக்குங்க. அதனால் வெல்லத்தை கரைச்சிட்டு ஒரு சின்ன கிண்ணத்தில் நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ இந்த வெள்ளை தண்ணியை ஊற்றி தான் நம்ம மேல் மாவு பிசைய போகிறோம். இப்போ இது கொஞ்சம் ஆறட்டுங்க. இது ஆறுனதும் நம்ம மேல் மாவு ரெடி பண்ணிடலாம். கரைச்சி வச்சுருந்த வெள்ளை தண்ணி கொஞ்சம் ஆறுனதும் கோதுமை மாவு கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு இந்த தண்ணியை கொஞ்சமாக தெளித்து நான் ஒரு சப்பாத்தி மாவை பிசைகிற மாதிரி பிசைஞ்சிக்கலாங்க. கொஞ்சமாக தண்ணியை தெளித்து ஒரு சப்பாத்தி மாவோட நல்லாவே சாஃப்டாக, இன்னும் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கிற மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். 1 கப் கோதுமை மாவு எடுத்துருந்தோம் இல்லையா, அதுக்கு இந்த 1/4 கப் அளவுக்கு வெல்லம்ன்றது ஓரளவுக்கு தித்திப்பாக இருக்குங்க. ரொம்ப தித்திப்பாக இருக்காது, ஓரளவுக்கு தித்திப்பாக இருக்கும். உங்களுக்கு இன்னுமே கொஞ்சம் இனிப்பு வேணும்னா இன்னும் கொஞ்சம் வெல்லத்தை அதிகப்படுத்திக்கோங்க. இல்லை ரொம்ப மைல்டான இனிப்பு இருந்தால் போதும்னு நினைக்கிறவங்க இன்னும் கொஞ்சம் கூட ஒரு வெல்லத்தை 1 ஸ்பூனோ 2 ஸ்பூனோ குறைச்சி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். ரொம்ப பிளாண்டாக இல்லாமல் மேல் மாவுலேயும் கொஞ்சம் இனிப்பு இருக்கணுன்றதுக்காக தாங்க வெல்லத்தை கரைச்சி நம்ம அந்த தண்ணியை ஊற்றி பிசைஞ்சிருக்கோம். மாவை நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிட்டு கொஞ்சமாக நெய் சேர்த்து அப்படியே மூடி வச்சுருங்க. அது கொஞ்சம் நேரம் ஊறட்டும். இப்போ அடுத்து பூரணம் ரெடி பண்ணுறதுக்கு கைப்பிடி அளவுக்கு வேர்க்கடலையை வறுத்துட்டு தோல் எடுத்து மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா பொடி பண்ணிக்கலாங்க. கொஞ்சம் கொரப்பாக ஒன்றும் பாதியமாக பொடிச்சு வச்சுக்கலாம். அடுத்து ஒரு பேனில் கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு 1 கப் அளவுக்கு துருவின தேங்காய் எடுத்துருக்கேங்க. அதை சேர்த்து வறுத்துக்கலாம். தேங்காயும் உங்களோட விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி தாங்க. நிறைய பேருக்கு தேங்காயோட ஃப்ளேவர் ரொம்பவே பிடிக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் நிறைய சேர்த்துக்கலாம். இல்லை கொஞ்சம் கம்மியாக வேணும்னா கொஞ்சம் குறைச்சி கூட சேர்த்துக்கலாங்க. தேங்காவை ஒரு 2 நிமிஷம் வறுத்துட்டு இது கூட 1 கப் அளவுக்கு உடைச்ச வெல்லத்தை நான் அப்படியே சேர்த்துக்கிறேன். நீங்கள் பாகு காய்ச்சி கூட சேர்த்துக்கலாம். வெல்லத்தை சேர்த்துட்டு கலந்து விட்டோன்னா சூட்லேயே கரைஞ்சி வந்துடுங்க. ஒரு 5-6 நிமிஷத்துக்கு கிளறி விட்டுட்டே இருந்தோம்னா வெல்லம் நல்லா இந்த மாதிரி கரைஞ்சி வந்துடும். இந்த ஸ்டேஜில் நம்ம உடச்சி வச்சுருந்தோம் இல்லையா, வேர்க்கடலை மிக்ஸி ஜாரில் பொடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதை இது கூட சேர்த்து கலந்துடலாங்க. குழந்தைங்களாம் சாப்பிட்ற மாதிரி இருந்ததுன்னா இந்த ஸ்டேஜில் முந்திரி பருப்பு கூட நீங்கள் மிக்ஸி ஜாரில் ஒன்றும் பாதியமாக உடச்சிட்டு சேர்த்து செய்யலாங்க. ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ கடைசியாக இது கூட வாசனைக்கு கொஞ்சமாக ஏலக்காய் பொடி மட்டும் சேர்ந்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு இது ஒரு சின்ன கிண்ணத்துக்கு மாற்றி வச்சிடலாங்க. இது கொஞ்சம் ஆறுச்சுன்னா நம்ம ஃபில் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். பிசைஞ்சு வச்சுருந்த கோதுமை மாவில் சின்ன உருண்டைகளாக பண்ணிவிட்டு நம்ம பூரிக்கு சப்பாத்திக்கெலாம் தேய்ச்சி எடுக்கிற மாதிரி நல்லா மெல்லிசாக தேய்ச்சி எடுத்துக்கலாங்க. பூரிக்கு தேய்ப்போம் இல்லையா, அந்தளவுக்கு தேய்ச்சா போதுங்க. அந்தளவுக்கு தேய்ச்சுமே நல்லா கொழுக்கட்டை சாஃப்டாகவும் ருசியாகவும் இருந்தது. நீங்கள் அந்தளவுக்கு தேய்ச்சிங்கனாவே கரெக்டாக தான் இருக்கும். நீங்கள் இப்படியே தேய்ச்சிட்டு உள்ளே பூரணத்தை வச்சுட்டு அப்படியே மடித்து வேக வச்சிடலாம். அப்படி இல்லை இன்னும் கொஞ்சம் அழகாக வேணும் அப்படின்னா ஒரு சில்வர் கப்போ இல்லை அதோட மூடியோ எடுத்துகிட்டு நல்லா ரவுண்ட் ஷேப்புக்கு கட் பண்ணி எடுத்து இதுக்கப்புறம் உள்ள ஸ்டஃபிங் வச்சு கூட நீங்கள் வேக வைக்கலாங்க. இது நல்லா பார்க்குறதுக்கு ஈவனாக இருக்கும். அவ்வளோதாங்க. இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பூரணத்தை வச்சுட்டு நல்லா வெளியில் வராத மாதிரி ஓரங்களை நல்லா ப்ரெஸ் பண்ணி அப்படியே சீல் பண்ணி விட்டுறலாம். நீங்கள் கையால் இப்படி ப்ரெஸ் பண்ணும் போதே அது நல்லா ஒட்டிக்குங்க. கோதுமை மாவுன்றதுனால பூரணம் வெளியில் வரும் அப்படின்ற ப்ராப்ளம்லாம் எதுவுமே இருக்காது. அவ்வளோதாங்க, கொழுக்கட்டை ரெடி. இது அப்படியே ஆவியில் வச்சு அவிக்க வேண்டியது தான்.
நம்ம பார்க்குறதுக்கு கொஞ்சம் அழகாக இருக்கணும் அப்படின்றது அந்த சூரியகலா சந்திரகலா ஸ்வீட்ஸ்லலாம் ஓரத்தில் வந்து மடிச்சு விட்டுருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி நான் கையாலேயே வந்துட்டு லேசாக இப்படி கோதுமை மாவை மடித்து விட்டுட்டேங்க. அந்த எக்ஸஸாக இருக்கிற மாவை கட் பண்ணி எடுக்காமல். அதுவுமே பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க. இந்த மாதிரி கூட செய்யலாம். அப்படி இல்லாட்டி நார்மலாக நீங்கள் பூரணத்தை வச்சு க்ளோஸ் பண்ணி அப்படியே கூட வேக வச்சுக்கலாம். அவ்வளோதாங்க. இதே ப்ராசஸில் எல்லா மாவையும் இதே மாதிரி நம்ம கொழுக்கட்டைகளை ரெடி பண்ணிடலாம். வீட்டில் எல்லாருக்குமே இந்த கோதுமை மாவு கொழுக்கட்டை ரொம்பவே பிடிச்சிருந்ததுங்க. அந்தளவுக்கு டேஸ்ட்டாகவும் நல்ல சாஃப்டாகவும் இருந்தது. அதுலேயும் பர்டிகுலராக ஷர்வின் அப்பாவுக்கும் என்னோடய அப்பாவுக்கும் அந்தளவுக்கு பிடிச்சிருந்தது. திரும்ப அடுத்த நாள் காலையில் கேட்டாங்க, நேற்று ஈவினிங் பண்ணது இருக்கா அப்படின்னு சொல்லி. ரொம்ப நல்லா இருந்ததுங்க. கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும். நிச்சயமாக ஒரு தடவையாவது கொஞ்சமாக மாவு எடுத்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். கொழுக்கட்டை எல்லாத்தையுமே ரெடி பண்ணிவிட்டு நம்ம இட்லி பாத்திரத்தில் வச்சு அவிச்சிடலாங்க. ஒரு 6-7 நிமிஷத்துக்கு வேக விட்டுக்கலாம். ஏன்னா கோதுமை மாவுன்றதுனால கொஞ்சம் டைம் எக்ஸஸாக தான் ஆகும். அரிசி மாவுனா ஒரு 2-3 நிமிஷத்துலேயும் வெந்துடும். இது கோதுமை மாவுன்றதுனால ஒரு 5-6 நிமிஷத்துக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம். அஞ்சு 6 நிமிஷத்துக்கு வேக வச்சு எடுத்தாச்சுங்க. நல்லாவே வெந்துருச்சு. இதே மாதிரி அடுத்த பேட்சையுமே சேர்த்து நம்ம வேக வச்சிடலாம். அடுத்த பேட்ச் பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக அரிசி மாவு கொழுக்கட்டை பண்ணுவோம் இல்லையா, அதே மாதிரி கொஞ்சம் பெரிய சைஸாக பண்ணிவிட்டு ஓரங்களெல்லாம் எதுவும் மடித்து விடலாங்க. அப்படியே நார்மலாக சீல் பண்ணி வச்சுட்டேன். அவ்வளோதாங்க. கொஞ்சம் வித்தியாசமாகவும் அதே சமயத்தில் நல்ல ருசியாகவும் கோதுமை மாவு இனிப்பு கொழுக்கட்டை ரெடி பண்ணியாச்சு. கண்டிப்பாக எனக்காக நீங்கள் ஒரு தடவையாவது இதை ட்ரை பண்ணி பார்க்கணும். கொஞ்சமாவது கோதுமை மாவு எடுத்து செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் ரொம்பவே சந்தோஷப்படுவேன். உங்களுக்கு உடச்சி காமிக்கிறேன் பாருங்கள் உள்ளே எந்த அளவுக்கு இருக்குதுன்னு சொல்லி. மாவுமே நல்லா சாஃப்டாக வந்துருச்சுங்க. நம்ம இனிப்பு தண்ணி வெள்ளை தண்ணி சேர்த்து பிசைஞ்சதுனால மேல் மாவுலேயுமே நல்ல கொஞ்சம் ஸ்வீட்னஸ் இருக்குது. அது சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லா இருந்ததுங்க. சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், மிஸ் பண்ணிடாதீங்க. விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு இந்த கோதுமை மாவு இனிப்பு கொழுக்கட்டையை ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை எனக்கு டைம் இருக்காது அப்படின்னா வேறு ஏதாவது ஒரு நாள் கண்டிப்பாக நீங்கள் செய்து உங்கள் ஃபேமிலியில் இருக்க எல்லாருக்கும் கொடுங்களேன். ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க.